அமைச்சர் KR பெரியகருப்பன் தாம் பயின்ற அரசு பள்ளிக்கு 3 புதிய வகுப்பறைகள் கட்டி திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரளிக்கோட்டையில் தாம் பயின்ற அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக மேலும் ஒரு முக்கிய பங்களிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் செய்துள்ளார். அரளிக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிக்காக தமிழக அரசு சார்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் 4 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதை தமிழக முதல்வர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தாம் கிராம மக்களிடம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அமைச்சர் தனது சொந்த முயற்சியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் கூடுதலாக 3 புதிய வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை அமைத்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், தற்போதைய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 1000 வழங்கியதுடன் தேர்வில் முதல் 4 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். மேலும் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சி முடிவில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தாம் பயின்ற பள்ளிக்கே நேரடியாக பங்களித்து வளர்ச்சி செய்து கொண்டு வரும் இந்த செயல் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. இன்னும் கூடுதல் வகுப்பறைகள் தேவை என்ற அடிப்படையில் அதை நானே எனது சொந்த செலவில் செய்து தருவேன் என்று சொல்லி அருகிலேயே 3 வகுப்பறைகளும் கட்டி முடிக்கப்பட்ட, அதுவும் இப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் பிறந்த இந்த மண்ணில் நான் படித்த பள்ளிக்கு கூடுதலாக 7 வகுப்பறைகள் கிடைக்கப்பட்டு அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரத்தால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பள்ளியை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட நெடிய வரலாறு படைத்த பள்ளி. கேட்ட நினைவு தெரிந்த வகையில் கேட்டது நம்ம மாமாமார் அப்பமார்கள்ட்ட கேட்டதில் 68 வருஷம் 70 வருஷன்றாங்க. அத்தகைய ஒரு பழமையான பள்ளியில் பல ஆயிரக்கணக்கானோர் படித்து கல்வியாளர்களாக வெளிவந்த பள்ளி இந்த பள்ளி. அதில் ஒருவனாக நானும் படித்து வெளிவந்தவன் என்பதில் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அல்லது கட்டிடத்திற்கு எப்படி அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டுமோ அதை போல என்னுடைய பள்ளி படிப்பை பொறுத்தவரையில் அடித்தளம் 5ஆம் வகுப்பு வரை இங்கே படித்தேன்னா அதுதான் ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் போன்றது. அந்த அஸ்திவாரத்தை நான் அமைத்து கொண்டது, எனக்கு அமைத்து கொடுத்தது இந்த பள்ளி. ஆகவே நான் மட்டுமல்ல, என்னை போல் பலர் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பலரும் எல்லாருமே இந்த ஊரில் படித்த பழைய மாணவக்காரர்கள் தான். ஆகவே அந்த அடிப்படையில் பலர் உருவாகியிருக்கிறாங்க. பலர் படிப்பிலும் அதே போல பலர் தொழில்துறையிலும் உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரையில் ஒவ்வொரு ஊர்லேயும் இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்குறாங்க. என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஏன்னா நான் பல வேலைக்காரன், அங்கே போவேன், இங்கே போவேன், அதை செய்வேன், இது செய்வேன், ஏதோ ஒன்று இருக்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியை பொறுத்தவரையில் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு இதை செய்ய, அதை செய்ய அப்படின்னு கேட்கணுமே தவிர என்னைய குறை சொல்றதுல அர்த்தமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அரளிக்கோட்டைக்கு வந்து சிறப்பித்தமைக்கு அமைச்சர் என்பதையும் கடந்து இந்த ஊருடைய ஒரு குடிமகன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.